வெள்ளையானின் சர்ச்சைக்குரிய வாக்குமூலம் திசை திருப்பப்படுகின்றதா? விசாரணை. வெளியான நாமலின் மொத்த சொத்து தொடர்பான விவரம். புழுதியாறு குளத்தின் நீர்ப்பாசன திட்டப் பணிகளை பார்வையிட்ட சிவஞானம் ஸ்ரீதரன். யாழில் தியாகதீபம் தெளிவனுக்கு அஞ்சலி செலுத்திய தேசிய மக்கள் சக்தி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன். உயிருடன் கொன்று புதைக்கப்பட்ட தமிழர்கள் ஐநாவின் உதவியை நாடும் இலங்கை. பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளுக்கு அமைச்சரின் அறிவிப்பு. தனது கைதுக்கு பின்னணியில் இருந்தவர் அம்பலப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. மன்னார் கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கடல் பசு. தேர்தல் முறைமைகளில் தேவையற்ற திருத்தங்களுக்கு ஒருபோதும் இடமளியோம் ரவூப் ஹக்கீம். இனி பாடசாலைகளில் அனைத்து மதங்கள் பற்றியும் கல்வி, பிரதமர் அறிவிப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். கடந்த 2019 ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்று வரையிலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராயசிங்கத்தின் படுகொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தற்போது வெளியிட்டுள்ள கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிள்ளையான் சிறையிலிருந்து வழங்கிய வாக்குமூலத்துக்கு பின்னர் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் கடந்த 2019 ஆண்டு நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களில் பல உயிர்கள் கொல்லப்பட்டன. அவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்றான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் குண்டு வெடித்த சத்தம் கேட்டதும் பிள்ளையான் மேற்கொண்ட செயல் குறித்து விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் பிள்ளையான் சிறையில் இருந்து கொடுத்த வாக்குமூலம் விசாரணையில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணை கோணத்தை திசை திருப்பும் செயற்பாடாக ஒருவேளை இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கடன்களை தவிர்த்து 74 பில்லியன் ரூபாய் நிகர சொத்துக்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் உள்ள தகவலின்படி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமலுக்கு சொந்தமாக 3 நிலங்கள் இருப்பது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதில் ஒரு நிலம் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்டதும் எஞ்சிய 2 நிலங்கள் அவரால் வாங்கப்பட்டதுமாகும். இதில் ஒரு நிலத்தின் மதிப்பு 55 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 31 பவுன் நகை மற்றும் 23 தங்க நாணயங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமாக உள்ளது. அவற்றின் மொத்த மதிப்பு 7.7 மில்லியன் ரூபாவாகும். மேலும் நாமல் ராஜபக்ச அவரது திருமணத்தின் போது வரதட்சணையாக LSR நிறுவனத்தின் வணிகங்களில் 50% பெற்றுள்ளார். இதனை தவிர்த்து நாமலின் மொத்த சொத்துக்கள் 168 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர்த்து அவருடைய மொத்த கடன் 94 மில்லியன் ரூபாவாகும். இதன்படி அவரின் நிகர சொத்துக்களின் பெறுமதி 74 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வட்டக்கச்சி மாயவனூரில் அமைந்துள்ள புழுதியாறு குளத்தினுடைய ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தின் பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் சென்று பார்வையிட்டார். வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமரர் பசுபதி பிள்ளையின் பெரும் முயற்சியினால் இந்த ஏற்று நீர்ப்பாசன திட்டம் முதலில் உருவாக்கப்பட்டது. பிறகு அதற்கான மின்சார இணைப்புகளில் ஏற்பட்ட இடர்பாடு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த பணியானது மாகாண சபையின் குறித்தொதுக்கப்பட்ட நிதியில் சுமார் 12 மில்லியன் ரூபாய் செலவில் சூரிய மின்கலம் மூலம் இயங்கு நீர் பம்பிகள் மூலம் விவசாயிகளுக்கான உடனடி நீர் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் ஏந்திரி பிரகாஷ் கைலாசப்பிள்ளை, கரைச்சி பிரதேச சபையின் உறுப்பினர் பொன்காந்தன், மாயனூர் கமக்கார் அமைப்பின் தலைவர் ஜெகன் மற்றும் கமக்கார் அமைப்பின் உறுப்பினர்கள் ஆகியோர் சென்று குறித்த பணிகளை பார்வையிட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த பெருந்திருவிழா இன்று காலை 9 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. காலை விசேட பூஜைகள் இடம்பெற்று கொடியேற்ற திருவிழா ஆரம்பமானது. வல்லிபுர ஆழ்வார் ஆலய பிரதம குரு கணபதீஸ்வர குருக்கள் தலைமையிலான குருமா திருவிழா கிரியைகளை மேற்கொண்டனர். வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவின் 2ஆம் நாளான 22/9/2025 திங்கட்கிழமை முதல் 7ஆம் திருவிழாவான 27/9/2025 வரை உள்வீதி உலாவும், 28/9/2025 வெளிவீதியில் ஞாயிற்றுக்கிழமை குறுக்கட்டு விநாயகர் தரிசனமும், 29/9/2025 திங்கட்கிழமை வெண்ணெய் திருவிழாவும், 30/9/2025 செவ்வாய்க்கிழமை துகில் திருவிழாவும்
1/10/2025 புதன்கிழமை பாம்பு திருவிழாவும், 2/10/2025 வியாழக்கிழமை கம்சன்போர் திருவிழாவும், 3/10/2025 வெள்ளிக்கிழமை வேட்டை திருவிழாவும், 4/10/2025 சனிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 திகதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும், 6ஆம் திகதி திங்கட்கிழமை சமுத்திர தீர்த்த திருவிழாவும், 7 செவ்வாய்க்கிழமை பட்டு தீர்த்த திருவிழாவும், 8 ஆஞ்சநேயர் மடையும் நடைபெறவுள்ளது. திருவிழாவுக்கான சுகாதார வசதிகளை பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகமும் பருத்தித்துறை பிரதேச சபையும் மேற்கொண்டுள்ளதுடன் நிர்வாக ஒழுங்குகளை பருத்தித்துறை நீதிமன்ற பதிவாளர் அவர்கள் தலைமையிலும் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் ஏனைய பணிகளையும் மேற்கொண்டுள்ளதுடன் பருத்தித்துறை போலீஸ் நிலையம் மக்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தியாக தீபம் திலீபனின் ஆவண காப்பகத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் விஜயம் செய்துள்ளார். யாழ் நல்லூர் பகுதியில் தியாகதீபம் திலீபனின் ஆவண காப்பகம் நேற்று மாலை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது. தியாகதீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்து எம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக என்னும் துணைப்பொருளுடன் இந்த ஆவண காட்சியகம் திறக்கப்பட்டது. ஆவண காட்சியகத்தில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவச் சிலைக்கு மூத்த போராளி பசிர் காகாவால் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டதுடன் சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த ஆவண காப்பகத்துக்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் ஆவண காப்பகத்தையும் பார்வையிட்டுள்ளார். இதேவேளை தியாகதீபம் திலீபனின் நினைவேந்த நிகழ்வுக்கு கடந்த 17ஆம் திகதி கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்த சென்ற போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து நிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. தடயவியல் நிபுணர்கள் உட்பட ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் தொழில்நுட்ப உதவியை பெற தயாராக இருப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் அகலப்படும் மனித புதைகுழிகளில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண உதவுவதும் இத்தகைய ஒத்துழைப்பில் அடங்கும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மனித புதைகுழியில் அகழும் செயற்பாடுடன் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளின் உத்தரவுகளை பொறுத்து இந்த உதவியை பெறும் செயற்பாடு அமையும் என அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை மீதான புதிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் வரைவு தீர்மானத்தில் திருத்தங்கள் செப்டம்பர் 25ஆம் திகதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். வரைவு தீர்மானத்தில் பெரிய திருத்தங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை எனவும் எனினும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இலங்கை மனித உரிமை ஆணையகத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இலங்கையின் பொறுப்புக்கூறல் காலமும் 2 வருடங்களால் நீடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இலங்கை மீதான மனித உரிமைகள் ஆணையகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் வரைவு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகத்திடம் அதன் முக்கிய ஆதரவாளர்களான இங்கிலாந்து, கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் கடந்த வாரம் ஒப்படைத்தன. இலங்கையில் பல புதைகுழி தளங்களை அடையாளம் காணப்படுவது, போதுமான வளங்களுடன் தொடர்ச்சியான பணிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம், காணாமல் போனவர்கள் தொடர்பான மற்றும் பயனுள்ள செயல்பாட்டின் முக்கியத்துவம் என்பனவற்றை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. இதற்கிடையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும். அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் இந்த ஆண்டுக்குள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து அனுமதியை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்போது இருக்கைப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சில பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட போதே சீட் பெல்ட்கள் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பேருந்துகளை அலங்கரிக்க முடியும் என்றால் ஏன் சீட் பெல்ட்களை அணிந்து கொள்ள முடியாது? இப்போது சில சாரதிகள் என்னையும் காவல்துறையினரையும் ஏமாற்ற தங்கள் பிள்ளைகளது பாடசாலை பைகளின் இருக்கைப்பட்டிகளை அணிந்து வருகின்றனர். அவ்வாறானவர்களிடம் 50 பயணிகளை ஒப்படைப்பது பொருத்தமானதல்ல. எனவே நாம் ஒரு முடிவை எடுத்துள்ளோம். எனவே பொது போக்குவரத்தில் ஒவ்வொரு சாரதியும் பொது போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை பெறுவது கட்டாயமாகும். நாங்கள் இதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அவர்கள் நிச்சயமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவை இன்று கொண்டாடுவதற்கான காரணம் தனது கைது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டியுள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழா நேற்று காலை 9 மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் உள்ள மேனார்க் இம்பீரியல் வளாகத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழாவில் உரையாற்றிய போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில், உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து இங்கிலாந்து திரும்பியதாகவும் கொழும்பு திரும்புவதற்கு முன்பு ஒரு இரவை அங்கேயே கழித்ததாகவும் குறிப்பிட்டதுடன், இந்த செயல்முறை முற்றிலும் உத்தியோகபூர்வ விஜயம். தாம் அங்கு இருந்தாலும் தமக்கு கிடைத்த உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்றுக்கொண்டதாகவும், அவ்வாறான உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்படாது இருப்பினும் தான் இங்கிலாந்திலேயே அந்த தினம் தங்கியிருப்பேன் எனவும் ரணில் தெரிவித்துள்ளார். அத்துடன் தன்னை கைது செய்வது தொடர்பான முறைப்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தற்போதைய செயலாளரினால் தாக்கல் செய்யப்பட்டதாக ரணில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தன்னை கைது செய்தமை மூலம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு அரசு முயற்சி செய்கின்றது என அவர் கடுமையாக சாடியுள்ளார். மேலும், மீதமுள்ள உண்மைகளை நான் சொல்ல மாட்டேன். என் வழக்கறிஞர்கள் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என்று என்னிடம் கூறியுள்ளனர். நீங்கள் நீதிமன்றத்தில் பேசலாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 78 மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினர் உள்நாட்டு கடற்பகுதியில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. திருகோணமலையை சுற்றியுள்ள கடலோரப் பகுதிகளிலும் காரைதீவு முதல் நிந்தவூர் வரையிலான கடல் பகுதியிலும் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 35 டிங்கி படகுகளையும் பல நாள் மீன்பிடி படகொன்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள், வெடிபொருட்கள் உள்ளிட்ட முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்தொழில் திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் முறைமைகளில் தேவையற்ற திருத்தங்களை முன்வைத்து சிறு கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை நீக்க நினைத்தால் அது ஆட்சியமைக்க எதிர்பார்த்துள்ளவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். இவ்வாறு அனாவசியமாக தேர்தல் முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்திற்கு இடமளிக்கக்கூடாது. இதற்காக எதிர்க்கட்சிகளுக்குள் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வரலாற்று ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து முக்கிய தீர்மானங்களை எடுத்து அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பயணித்து வந்த ஒரு கட்சியாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் அவற்றுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அன்று பகிரங்கமாகவே தெரிவித்தார். இதேபோன்று ஆளுந்தரப்பில் உள்ள பலரும் பல கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றனர். கடந்த ஆட்சி காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட சகல அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தங்களால் நிறுத்தி ஜேவிபி இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொழிற்சங்கங்களை அச்சுறுத்துகிறது. கட்சி அலுவலக பிரச்சினைக்காக பொதுவெளியில் அரசாங்கம் எவ்வாறு செயற்பட்டது என்பதை பார்த்தோம். இது மிகவும் அபாயமிக்க சர்வாதிகாரத்தை நோக்கிய பயணம். வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் வீசி எறிந்து கொண்டிருக்கும் அரசாங்கம் தேர்தல் முறைமையில் கை வைத்துள்ளது. அரசாங்கம் ஒன்றுக்கு 3/2 பெரும்பான்மை கிடைத்தால் அதன் நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். எம்மால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் முறைமையின் காரணமாக 3% காணப்பட்ட ஜேபிபிக்கு கூட உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதிநிதித்துவம் கிடைத்தது. அந்த முறைமை இல்லாதொழிக்கப்பட்டால் நீங்கள் எதிர்க்கட்சிக்கு வரும்போது அது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் பிரதமராக பதவி வகித்த போது சமர்ப்பித்த மாகாண சபை முறைமையை நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் இன்று 12 ஆண்டுகளாக மாகாண சபை இல்லை. தேர்தல் முறைமைகளில் தேவையற்ற திருத்தங்களை முன்வைத்து சிறு கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை நீக்க நினைத்தால் அது ஆட்சியமைக்க எதிர்பார்த்துள்ளவர்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும். இவ்வாறு அனாவசியமான தேர்தல் முறைமைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு இடமளிக்க கூடாது. இதற்காக மக்கள் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் மத கல்வி அல்லது அழகியல் பாடங்களை குறைக்கும் நோக்கம் தற்போதைய அரசாங்கத்திற்கு இல்லை என்று கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய உறுதியளித்தார். புதிய பாடத்திட்டத்தின் கீழ் பௌத்த மத பாட புத்தகத்தின் உள்ளடக்கங்கள் குறித்து நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்பத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து மதங்கள் பற்றிய அடிப்படை புரிதல் அறிமுகப்படுத்தப்படும். அதன் பிறகு மாணவர்கள் தங்கள் சொந்த மதங்களின் படிப்பை தொடருவார்கள் என கருணை தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னாக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.